Today we are going to see about evaluation of definite integrals type 3. So already நம்ம type 1 type 2 பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது வந்து type 3. So இந்த type 3ல கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எந்த ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா g of x by h of x into cos ax அல்லது g of x by h of x into sin ax. அதாவது cosம் into function of x sin into function of xல நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் இருக்கும். So first problem பாருங்க, prove that integration over 0 to infinity cos x by 1 plus x square dx is equal to pi by 2e. So cos x by 1 plus x square உடைய integration உடைய value pi by 2e னு prove பண்ண சொல்லிருக்காங்க. So solution, let f of z is equal to e power i z by 1 plus z square. இந்த டைப்பில் cos x ஓ sin x ஓ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மேலே உள்ள ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம்னா e power i z எடுக்கிறோம். e power i z என்னது cos z plus i sin z. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், மேலே உள்ள காசோ சைனோ கொடுத்து அதுக்கு போல் e power i z எடுக்கிறோம் டிவைட் பை f of zங்கிறதால கீழே உள்ள ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் zல எழுதியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு போல் கண்டுபிடிக்க போகிறோம். போல் என்னது கீழே உள்ள ஃபங்க்ஷனுக்கு இஸ் ஈக்குவல் டு 0 போட்டால் நமக்கு போல் கிடைக்கும். அப்போ 1 plus z square is equal to 0 அப்படின்னா z square is equal to minus 1, z is equal to plus or minus I. ஸோ அப்போ நமக்கு ரெண்டு போல் கிடச்சிருக்கு. இந்த போல்ஸ் ஆஃப் f of z are given by I and minus I. ஸோ இந்த ரெண்டு போலில் எந்த போல் நம்மளுக்கு கொடுத்துருக்க கர்வ் ஆஃப் சர்க்கிள்குள்ளே இருக்குன்னு பார்க்குறோம். ஐனா பாயிண்ட் எப்படி இருக்கும் 0,1, மைனஸ் ஐனா பாயிண்ட் எப்படி இருக்கும் 0,-1. அப்போது 0,1ங்கிறது எதில் இருக்கும் ஆஃப் சர்க்கிள்குள்ளே இருக்கும், மேலே தான் இருக்கும். 0,-1ங்கிறது நம்மளுக்கு என்ன வந்துடும் கீழே வந்துடும், ஆஃப் சர்க்கிள்குள்ளே இருக்காது. அப்போது ஐ மட்டும் தான் நம்மளுக்கு என்னது போல். ஸோ ஐக்கு மட்டும் என்ன பண்ணுறோம், நம்ம ரெசிடியூ கண்டுபிடிச்சி அதனுடைய integration over c f of z dz கண்டுபிடிக்கிறோம். ஸோ hence by residue theorem integration over c f of z dz is equal to 2 pi I into residue of f of z at I. டேரெக்டாகவே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இங்கே டேரெக்டாகவே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைன்னா தனித்தனியாக கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ரெசிடியூ உடைய ஃபார்முலா ஹைட் ஆஃப் z by k dash of z. போலுங்கிறது ஐங்கிறதால ஹைட் ஆஃப் I by k dash of I. ஸோ ஹைட் ஆஃப் இசடுங்கிறது அந்த ஃபங்க்ஷனில் மேலே உள்ளது e power i z, k ஆஃப் இசடுங்கிறது கீழே உள்ளது 1 plus z square, k dash ஆஃப் இசடுங்கிறது வந்து 2z. ஸோ நெக்ஸ்ட்டு ஹைட் ஆஃப் இசடில் இசடுக்குள்ள ஐ சப்ஸ்டியூட் பண்ணும்போது i square minus 1. அப்போ e power minus 1 டிவைட் பை இசடுக்குள்ள ஐ சப்ஸ்டியூட் பண்ணும்போது k dash ஆஃப் I is equal to 2i. ஸோ 2i கட் ஆகி pi by e. ஸோ therefore integration over minus r to r e power ix by x square plus 1 dx plus integration over c1 e power i z by z square plus 1 dz is equal to integration over c. இன்டெகிரேஷன் ஓவர் சிக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் pi by e. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் r tends to infinity சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு காட்சி தேரம்படி இந்த இன்டெகிரேஷன் ஓவர் c1 உடைய வேல்யூ வந்து 0. அப்போது இதனுடைய வேல்யூ 0 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது r + இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் இன்ஃபினிட்டி e power ix by x square plus 1 dx is equal to pi by e. நம்மளுக்கு மேலே e power ixன்னு இருக்குது, நமக்கு எதில் ஆன்சர் வரணும் காசில் வரணும். அப்போது e power ixல ரியல் டேர்மை ஈக்குவேட் பண்ணால் தான் நம்மளுக்கு என்னது காசு வரும். ஸோ ஈக்குவேட்டிங் ரியல் டேர்ம். ஸோ இன்டெகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி to infinity e power ixல ரியல் டேர்ம் வந்து cos x by 1 plus x square dx is equal to pi by e. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு 0 to infinity நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, ஆனால் நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி to infinity இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், உள்ளே கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணுறோம். cos of minus x cos x, cos of minus x cos x. ஸோ cos xங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன். 1 plus x square, xக்கு போல் மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலும் அது இந்த x ஸ்கொயர் தான். அப்போ அதுவும் என்ன தான் ஈவன் ஃபங்க்ஷன் தான். அப்போ cos x by 1 plus x square என்ன ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ இது ஈவன் ஃபங்க்ஷன்ங்கிறதால இந்த இன்டெகிரேஷன் நம்மளுக்கு எப்படி மாறுது 2 into 0 to infinity மாறுது. ஸோ 2 இந்த சைடு வரும்போது pi by 2e. ஸோ therefore integration over 0 to infinity cos x by 1 plus x square dx is equal to pi by 2e.